ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. ஆடி மாதம் பிறந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் காற்றும் மழையுமா இருக்குது. மழை நேரத்தில் முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம எப்பயும் மழை நேரம் அப்படின்னா பஜ்ஜி போண்டா அப்படிலாம் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு ஒரு பொட்டேட்டோ பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சுலபம். 5 நிமிஷம் போதும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இந்த முறுமுறு பொட்டேட்டோ பக்கோடாவை பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம அந்த தோலெல்லாம் செத்தி எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் செத்துனதுக்கப்புறம் நம்ம அப்படியே பீலரால் பீல் பண்ணி போட வேண்டியதான். நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உருளைக்கிழங்க ஸ்டெப்பாக நம்ம பீல் பண்ணி போட்டாச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் முதல்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் நல்லா கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பக்கோடா பண்ண போகலாமா? வானலியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சுட்டக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே பொரித்து எடுக்கலாம். பொரிக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு பக்கோடா கிடைக்கும். இப்போ ஒன்றுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறத ஜஸ்ட் ரேண்டமாக அப்படியே போடலாம். நீங்கள் எந்த ஷேப்பெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டைப்பாக பீல் பண்ணி போட்டிருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு அழகாக ஒரு பக்கோடா ஷேப்பில் வரும். இப்போ நான் நல்லா ஒவ்வொரு பக்கோடாவாக போடுறேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எப்படி பொரியுதுன்னு. ஈவினிங் டைமுக்கு மழை நேரத்தில் இது ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவை 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுக்கலாம். பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான யம்மியான குவிக்கான ஒரு பொட்டேட்டோ பக்கோடா ரெடி. பார்த்திங்களா? பார்த்தாலே எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. ஈவினிங் டைமில் இந்த பொட்டேட்டோ பக்கோடாவை ஒரு காஃபியோ இல்லை டீயோடு சேர்ந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸில் இந்த பக்கோடா ரெசிபி ரெடி பண்ணிடலாம். நான் இந்த பவுலில் போடும்போது இந்த கரகரா முறுமுறு பக்கோடா சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ பக்கோடா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மழைக்கால ஸ்நாக் ரெசிபீஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ பக்கோடா ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.